வெல்கம் ஸ்டூடெண்ட், ஐ எம் கணேசன். ஸோ இந்த டிஃபரன்ஷியல் கேல்குலஸ்ல இது ஒரு வாட்டி 8 மார்க்ல யூனிவர்சிட்டியில கேட்டிருந்தாங்க. ஜஸ்ட் ரீசெண்டாக தான் கேட்டிருந்தாங்க. எந்த வருஷம் கேட்டாங்கன்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பாருங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது வந்து அவ்வளவு பெரிய கொஸ்டின்லாம் கிடையாது, ஜஸ்ட் 2 மார்க் மாதிரி தான் இருக்கு. பட் இருந்தாலும் அதை 8 மார்க்ல கேட்டிருந்தாங்க. சரி, இது எப்படி போடலான்றதை நம்ம பார்ப்போம். இப்போ பாத்தீங்கன்னா கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து x² + y² = 25. ஸோ இதுல இருந்து அவங்க என்ன கேட்கறாங்கன்னா dy/dx தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கறாங்க. அதனால டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ x² டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x, y² டிஃபரன்ஷியேட் பண்ணா 2y dy/dx = 25 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. ஸோ கேட்டிருக்கிறது dy/dxனால அப்போ 2y dy/dx நம்ம அப்படியே வச்சுட்டு இந்த சைடு 2x கொண்டு போனீங்கன்னா -2x. ஸோ இப்போ என்ன ஆகும்னா இந்த 2க்கு இந்த 2 வந்து கேன்சல் பண்ணிடலாம். அப்போ dy/dx பாத்தீங்கன்னா -x/y அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ நான் உங்களுக்கு கேட்டிருக்க dy/dx நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆல்சோ ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் லைன் டு த சேம் கர்வ் அட் த பாயிண்ட் 3,4 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டேஞ்சன்ட் லைன் கண்டுபிடிக்கணும்னா ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் தெரியணும். ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட்னா m = dy/dx அட் த பாயிண்ட். என்ன பாயிண்ட்டோ அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணணும். பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 3,4 அப்படின்ற பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த பாயிண்ட் கொண்டு வந்து நேரம் இதுல சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ எக்ஸுக்கு 3னும் ஒய்க்கு 4 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா -3/4. ஸோ இதுதான் ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட். தேர் ஆஸ்கிங் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் y - y1 = m × x - x1. ஸோ கொடுத்துருக்க பாயிண்ட் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 3,4 கொடுத்துருந்தாங்க. அப்போ அதுல இருக்கிற இது x1, இது y1. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. y - y1, y1ன்றது 4 = m, mன்றது -3/4 into x - x1, x1ஓட வேல்யூ 3. ஸோ இதை ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஈக்குவேஷன் கிடைச்சிடும். இந்த 4 கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4y - 16 = 4 அண்ட் சைடு போன பிறகு -3 மட்டும்தான் இருக்கும். அதை உள்ள கொண்டு போனீங்கன்னா -3x -9. ஸோ x y ஒரு பக்கம் கொண்டு வந்துருங்க. 3x இன்சைடு கொண்டு வந்துட்டேன். இங்க இருக்க ஆல்ரெடி 4y அப்படியே வச்சுக்கலாம். = 16 இன்சைடு போச்சுன்னா 16 + 9. ஸோ ஃபைனலி ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் லைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3x + 4y = 25. ஸோ இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் லைன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு.